நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். விஜய் முதலமைச்சரான பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த கூட்டணி பேசுறது, தலைவர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் நிர்மல்குமார் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆதவ அர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருந்தார். இதற்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையுமே விஜயே நேரடியாக கண்காணிக்கிறார். பார்த்தீங்களா? நேரடியாக பேசுகிறாரு, எல்லாமே நேரடியாக பார்க்குறாரு அவர். அப்போ அவருக்கு என்னன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஒன்று வந்துருச்சு. நாம தான் இறங்கணும் எல்லாத்துலேயும் இப்போ இறங்கிட்டார். இறங்கி எல்லா துறைகளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட ஆலோசனைன்னு உட்காந்துறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல பேர் 6 மணிக்கு மேலே அவர் வீட்டில் போய் படுத்துடுவாருன்னாங்க. எவ்வளோ விமர்சனங்கள். 6 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், வீட்டில் போய் சரக்கு அடிச்சுட்டு படுத்துருவாருன்னு சொன்னவன் எவ்வளோ பேர் இங்கே இருக்கான். ஆனால் அது இல்லைங்கிறது இன்னுமே புரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ ஒவ்வொரு தலைவராக பார்த்தாரு, 6 மணிக்கு பிறகு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எடுத்தோம் கவுத்தோம்னு பேசின அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வியப்பை கொடுத்துட்ருக்கார் அவர்.